பெரியாழ்வார் யசோதை கண்ணனுடைய தலைய நன்னா வாரி விட்டுட்டா. இப்ப ஒரே ஒரு காரியம் பண்ணணும். கிருஷ்ணனை அப்படியே புரண்டு படுக்க வச்சு அப்படியே தலைக்கு மேல ஒரு முடிச்சு தலையில ஒரு கொண்டை மட்டும் போட்டு விடணும். இப்ப கிருஷ்ணன் மல்லாந்து சயனித்திருக்கிறார். மல்லாக்க குழந்தை படுத்துட்டு இருக்கும்போது செடுக்கெடுத்து தலைவாரிடலாம். ஆனா அதுக்கு ஒரு அப்படி அழகான கொண்டை போடணும்னா குழந்தை ஒரு பக்கம் இப்படி திரும்பி கவுந்து குப்புறப்படுத்துன்றதுன்னா இப்ப தலை மேல் பக்கம் வந்துரும். அழகா கொண்டை போட்டுடலாம். ஆனா இப்ப கிருஷ்ணனை திரும்புன்னா இவன் அவ்வளவு எளிதில் திரும்ப மாட்டான். அதனால பெரியாழ்வார் யசோதை என்ன பண்றா, அந்த காகத்தை கூப்பிட்டு, காகமே நீ முன்பக்கம் அழகு காமிக்கிறதுனால கிருஷ்ணன் இப்படி மல்லாக்கப்படுத்துன்னு உன்னை ரசிச்சுட்டு இருக்கான். நீ அப்படியே பின்பக்கம் வந்தன்னா உன்னை பாக்குறதுக்காக கிருஷ்ணன் அப்படியே திரும்பி குப்புறப்படுத்து உன்னை வேடிக்கை பார்ப்பான். அவன் அப்படி குப்புறப்படுக்கிற நேரம் பார்த்து நான் அவனுக்கு தலையில ஒரு கொண்டை போட்டு விட்டுடுவேன். அதனால இவனை தானா திரும்புன்னா திரும்ப மாட்டான். முன்பக்கம் இருக்கிற காகம் பின்பக்கம் போச்சுன்னா அப்படியே குப்புற திரும்பி பின்னாடி இருக்கிற காகத்தை எட்டி பார்ப்பான். அந்த நேரம் பார்த்து தலையில கொண்டை போட்டு விடலாம் இல்லையா? காகமே நீதான் உதவி செய்ய வேண்டும். இதை மட்டும் பண்ணிடு. பேராயிரத்தான் குழல்வாராய் அக்காக்காய். அவன் எப்படிப்பட்டவன்னா, அதாவது 1000 திருநாமங்கள் எந்த எம்பெருமானுக்கு இருக்கோ, பேராயிரத்தான், பேர் என்றால் திருநாமங்கள், பேர் ஆயிரத்தான் 1000 திருநாமங்கள் கொண்டவன். அவனுடைய குழல் வாருவதற்காக வாங்குறாளாம். எதுக்கு அந்த 1000 திருநாமங்கள்னு குறிப்பிடுகிறாள் என்றால், பெருமாளுடைய குணத்தை அனுபவிக்கணும், அவரை துதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வந்துட்டா அவர்களுக்காக 1000 திருநாமங்களை எடுத்து வச்சிருக்கானா பகவான். இந்தா வச்சுக்கோ, இதுல எந்த திருநாமம் பிடிக்குமோ அதை சொல்லி என்ன துதிங்கிறானா. அப்ப தன்னை அனுபவிக்க வரவாளுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாது. இப்படியா அப்படியாங்கிற அந்த டயலமா இருக்கக்கூடாது. நீ எப்படி வேணாலும் வா, இந்த ஆற்றுல நீ காணும் இடமெல்லாம் படித்துறை. எம்பெருமானுக்கோ நீ காணும் இடமெல்லாம் அவனுடைய திருநாமங்கள். அதுக்காகத்தான் 1000 திருநாமங்கள் சகசிரநாமம்னு வச்சுட்டு இருக்கான். விருப்பப்படி அனுபவிக்க சொல்றான். அவனை நாமும் விருப்பப்படி தலைவாரி கொண்டை போட வேண்டாமா? காகமே பின்னாடி வான்னா காகமும் பின்னாடி வந்தது. 1000 நாமங்கள் கொண்ட அந்த எம்பெருமானுக்கு யசோதையானவள் தலைவாரி கொண்டை போட்டு தலைவாறுதலை இந்த 9ஆம் பாசுரத்தோடு பூர்த்தி செய்கிறாள்.